ஹையஸ்ட் டர்ன் பிரம்மு அரிசியை கூட்டிட்டு போறாங்க. குமாரம்மி அங்க வராங்க. குமாரை பார்த்துட்டு அரிசி வந்து கோவமா அந்த பக்கம் திரும்பிக்கிறாங்க. அரிசி, நீ அவனை பார்த்தெல்லாம் பயப்படாத, அப்பா நான் இருக்க சரியா, கண்டிப்பா உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, இந்த கோர்ட்ல வந்து கண்டிப்பா உனக்கு ஒரு நியாயம் கிடைக்கும்னு பாண்டியன் சொல்றாங்க. அப்பா எனக்கு பயம் இல்லப்பா, நீங்க என் கூட இருக்கிற போது எனக்கு என்னப்பா பயம் அப்படின்றாங்க. கோமதி எங்க, எனக்கு என்னவோ ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு, ஏதோ தப்பா ஆக போற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டு இருக்குன்னுவாங்க. ஹே கோமதி, எங்க வந்தாலும் உனக்கு ஏதாச்சும் ஒண்ணா நான் தான் தைரியமா கூட்டிட்டு வந்திருக்கேன், ஆனாலுமே வந்து நீ அது இதுன்னு சொல்லி புள்ளிய பயன்படுத்திடுவ போல அப்படின்றாங்க. ஏங்க இருக்கிறத நான் சொன்னேன், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சரியா, அதெல்லாம் தீர்ப்பு நல்லா தான் வரும்னுவாங்க. சக்திவேல் இருந்துட்டு பாத்தியானே எவ்வளோ திமுறா வந்து கூட்டிட்டு வந்து அவங்க பொண்ணுங்க நிற்க வச்சிருக்கான். டே சக்திவேல், தேவையில்லாத பிரச்சனை வேண்டாம், கோர்ட்ல கண்டிப்பா ஒரு நல்ல முடிவை எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கோர்ட்ல அரசியும் குமாரியும் கூண்டில் வந்து நிற்க சொல்லுவாங்க. அரசி போயிட்டு அந்த கூண்டல்ல நிற்கிறாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே கோமதிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா கோமதி நம்ம பொண்ணு இந்த இடத்துக்கெல்லாம் வரணும்னு நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்ட்டு அதை நினைச்சு கண் கலங்குறாங்க. கோமதி எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க, கஷ்டமா இருக்கு, இங்க பார் நம்ம பொண்ணு தப்பு பண்ணல, அப்படியே ஃபீல் பண்ற, சரி சொல்லுமா என்ன நடந்ததுன்னு சொல்லி ஜட்ஜி கேட்கவும் அவங்க பக்கம் இருக்கிற எல்லா நியாயத்துமே சொல்றாங்க. அப்புறம் குமார் கிட்ட விசாரணை போய்கிட்டு இருக்கு. நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க, எதுக்கு இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. குமார் எதுவுமே பேசாத கீப்பப்ல இருக்காங்க. குமார் அடுத்து என்ன சொல்ல போறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.